ஈரானுடைய செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தை அழிச்சிட்டோம், இனிமேல் ஈரானால் அணு ஆயுதம் தயாரிக்க முடியாது, ஈரானுக்கு அணு ஆயுதம் தயாரிக்க முடியாத நிலைமைக்கு ஈரானை நாங்கள் தாக்குதலில் தள்ளி வெற்றி அடைந்திருக்கிறோம் என்கிற ஒரு ரிப்போர்ட்டை எங்களுக்கு தயாரிச்சு தாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. ஹார்முஸ் ஜலசந்தி தொடர்பாக மிக தெளிவான ஒரு டிக்ளரேஷனை, ஒரு அறிவிப்பை ரஷ்யா இன்றைக்கு வெளியிட்டிருப்பதை நம்ம பார்க்க முடியும். அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளை, நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு தொடர்ச்சியாக மத்திய கிழக்கிலே காசாவில் ஆரம்பித்து ஈரான் வரைக்கும் பலவிதமான தாக்குதல்களையும் நடத்தி தாங்கள் தான் மத்திய கிழக்கினுடைய மிக முக்கியமான பவர்ஃபுல் கண்ட்ரியாக இருக்கிறோம் என்பதை நிலைநிறுத்துவதற்காக இஸ்ரேல் படாத பாடுபட்டதையும் அதற்கு துணையாக அமெரிக்காவை அழைத்து கொண்டதையும் நம்ம தொடர்ச்சியாக பார்த்து வருகிற சந்தர்ப்பத்தில் ஈரானுக்குள் தாக்குதல் நடத்தி ஈரானுடைய அணு திட்டங்களை நாங்கள் அழிக்கப் போகிறோம், ஈரான் அணு ஆயுதத்தை தயாரிப்பதற்குரிய யுரேனியத்தை செறிவூட்டி கொண்டிருக்கிறது என்கிற செய்திகளை எல்லாம் தொடர்ந்து இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு சொல்லி வந்தார். இந்த செய்தியை அப்படி அவர் எங்க கன்வே பண்ணாருன்னா, அமெரிக்காவினுடைய அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் இடத்துல கன்வே பண்ணாரு. அவரை கன்வின்ஸ் பண்ணி எப்படியாவது ஈரான் மேல நம்ம ஒரு அட்டாக்கை பண்ணணும்னு சொல்லி ஒரு பெரிய தாக்குதலுக்காக ஈரானுக்கு எதிராக அமெரிக்காவையும் கொண்டு வந்து மத்திய கிழக்குல ஒரு பாரிய யுத்தத்தை நடத்தியும் முடித்தார்கள். இப்படியெல்லாம் தாக்குதல்கள் நடத்தினாலும் இந்த தாக்குதல்கள்ல 2 கட்டமாக நீங்க பாத்தீங்கன்னா, ஆல்ரெடி 2025 ஜூன் மாதம் நடத்தப்பட்ட 12 நாள் ஈரானுக்கு எதிரான வார்லையே அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் என்ன சொன்னார்னா, ஈரானுடைய